கூலிங்கிறது ரஜினி இருக்கிறாரு, ஆமீர் கான் இருக்கிறாரு, நாகார்ஜுனா இருக்கிறாரு, மல்டி ஸ்டார் லோகேஷ் கனகராஜ். பண்ணக்கூடிய டைரக்ஷன் வந்து உங்களுக்கு உடன்பாடு இல்லையா? ஐயோ, நம்ம 2026ல தமிழக மக்களுக்கு ராகுல் கேதி எப்படின்னா சோ நான் ஃபர்ஸ்டே வந்து நீங்க கூலியை பத்தி மென்ஷன் பண்ணீங்க. அது ஒரு ஜானர். மக்களுக்கு வந்து சினிமா என்பது எல்லாமே இருக்கணும் தான், இதுவும் இருக்கணும் அதுவும் இருக்கணும். சோ அத மென்ஷன் பண்ணனால என்ன காரணம்? கூலி என்ன காரணமா? அதாவது இல்ல உங்களுக்கு பண்ணக்கூடிய டைரக்ஷன் வந்து உங்களுக்கு உடன்பாடு இல்லையா? ஐயோ, அப்படி இல்லங்க. கூலிங்கிறது ரஜினி இருக்கிறாரு, ஆமீர் கான் இருக்கிறாரு, நாகார்ஜுனா இருக்கிறாரு, இன்னும் எல்லாம் பெரிய, அது எவ்வளவு பெரிய படம், மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இருக்கிற படம், சன் பிக்சர்ஸ் படம், அனிருத் இருக்கிறார். அது வந்து ஒரு மல்டி ஸ்டார் லோகேஷ் கனகராஜ் மல்டி ஸ்டார் படம் அது. சோ அதுக்கு வந்து எல்லாரும் பிரஸ் ஹைப் இருக்கிறதுங்கிறது வந்து ஆச்சரியம் இல்லை. இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ஹம்பிள் எஃபர்ட். அது வந்து அவர் பாலசுந்தரம் அவர்களுடைய மனதில் உதித்த ஒரு உழைப்பு. அதுக்கு நீங்க எல்லாரும் வந்து ஆதரவு கொடுக்கறத நான் நன்றியா தான் சொல்றேன். இந்த மாதிரியான மூவி வரணும்னு நீங்க சொன்னீங்கல்ல, முன்னாடி வரைக்கும் நீங்க என்ன சொன்னீங்க? ஆமாங்க, எல்லாரும் வந்து 100 கோடியில படம் எடுக்க முடியாது, 200 கோடியில படம் எடுக்க முடியாது. அப்படி இப்ப 200 கோடியில படம் எடுத்து அதுதான் தியேட்டர்ல ஓடணும்னு சொன்னா தியேட்டர்ல ஒரு படம் தான் ஓடும் ஒரு டைமுக்கு. சின்ன படங்கள், சிறிய படங்கள் தான் வந்து எப்பவுமே எல்லாருக்குமான இதுவா அது அந்த இண்டஸ்ட்ரிய ஃப்ளோலயே வச்சிருக்க முடியும். இதை நான் ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். அதுல புராண படங்கள்ங்கிற ஒரு விஷயம் வந்து சுத்தமா தமிழ் சினிமால அந்த ட்ரெண்டே இல்ல. இப்ப இது வந்திருக்கிறது வந்து ஒரு நல்ல ஆரம்பம். மேடம், நீங்க வரம் கொடுக்குற சீன்ல நடிக்கும்போது எப்படி இருந்தது? ஏன்னா மத்த கேரக்டரோட அது சூப்பரா அந்த வரம் தாத்தா அப்படின்னு கொடுக்குற மாதிரி இருந்தது. அது எப்படி நடிச்சீங்க, ஃபீல் பண்ணீங்க? நீங்க தான் சொல்லிட்டீங்களே மத்ததை விட உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அப்படின்னு. சோ நான் வந்து என் நண்பர்களுக்கு தெரியும், நான் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் சென்டிமெண்டா என்ன ஏதாச்சும் கேட்டா நான் உடனே கொடுத்துருவேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க என் போனை கூட எடுக்க மாட்டாங்க. ஐயோ, பணமும் போச்சு நட்பும் போச்சு அப்படின்னு நிறைய தரத்துல நான் வந்து புலம்பி இருக்கிறேன். பட் நான் இப்படி சொல்றேங்க, டெய்லி நான் சாமி கிட்ட வந்து ஐயா இத கூட அத கூட அப்படின்னு சொல்ற ஒரு மாமூல் மனுஷி. அந்த பிராக்டிஸ்ல இங்க குடுக்கற மாதிரி நடிக்க பிடிச்சிருச்சு. அதான் ஒண்ணு. சரி, தமிழ்ல படம் எடுத்துட்டு வேற மாநிலத்தை சேர்ந்த காலாஸ்திரிக்கு வந்து விளம்பரம் பண்ண மாதிரி இருக்கு. திருநாகேஸ்வரத்தை ஏன் இதுல கொண்டே வரல? அதுவும் இருக்கு. திருநாகேஸ்வரத்தை இது மாதிரி எல்லாம் வந்து ராகு கேது ஸ்தலம் இருக்கு. நவகிரகங்களுக்காக வந்து அரசாங்கமே வந்துட்டு ஏற்பாடு பண்ணிருக்கு. இதுல வந்து காலஸ்திரி தோன்றியது மட்டும் அவர் வந்து சமுத்திரக்கனி வாயிலா சொல்றாங்க. அவருக்கு எங்க அருள் கொடுத்தாரோ அந்த இடத்துல அப்போ ராகு கேதுங்கிற போது வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற அந்த ஸ்தலங்களை பத்தி சொல்லவே இருங்க. இந்த கேள்விக்கு நான் ஒண்ணு சொல்லிடுறேன். எனக்கு வந்து என்ன கொண்டு போய் உள்ள எல்லாம் போட்டாங்க. அதெல்லாம் வந்து இந்த ராகுடைய எஃபெக்ட்ல தான் நான் உள்ள போனேன். அப்ப வந்து நான் போன முதல் இடம் திருநாகேஸ்வரம் தான். அந்த போட்டோ எல்லாம் கூட நான் உங்களுக்கு கொடுக்குறேன். திருநாகேஸ்வரம் வந்து எனக்கு இப்ப இன்னைக்கு 9ஆம் தேதி எனக்கு காரைக்கால்ல ஒரு நிகழ்ச்சி இருக்கு. அதுக்கு முன்னாடி நான் திருநாகேஸ்வரம் எல்லாம் போகத்தான் போறேன். சோ சொன்னாலும் சொல்லாட்டியும் ராகு கஷேத்திரம் அப்படிங்கிறது திருநாகேஸ்வரம் அப்படிங்கிறது ஒரு 2 நிமிடம் இதுல சொல்லிருக்கலாம். ஆனா இவங்க போய் அங்க தவம் இருந்து வரம் வாங்குறதுதான் அங்க, அதைத்தான் நாங்க சொல்லியிருக்கோம். மற்றபடி எந்த கோவிலையும் நம்ம ராகுக்கு இதை பத்தி எல்லாம் இருந்து சொல்றோம். இன்னும் கேட்டேன், இந்த படம் பூஜை போட்ட உடனே போனது எல்லாம் நம்ம திருநாகேஸ்வரம், எல்லா இதுவும் திருப்பாம்பரம், எல்லா ஊர்லயும் போய் இதுக்கு முறையா அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் தான் காளஹஸ்திக்கே போனோம். ஸோ முக்கியத்துவம் நம்ம தமிழ்நாடு தான், அதுல ஒன்றும் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா இவங்க 2 பேருக்கும் சிவன் அருளிய இடம் அதுதான், அதுக்காக தான் அதை கொடுத்தோம். மற்றபடி எங்களுக்கு அந்த லெங்க் ரொம்ப இதுவே போகுது, இழுக்குது, அதனால ரொம்ப ஷார்ட் பண்ணுறதுக்காக பண்ணிருக்கோம். மற்றபடி இப்பெல்லாம் ஒரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, இந்த நவகிரகம் இது எல்லாமே ஒரு 50 வருஷம் ஒரு 70 வருஷத்துக்குள்ள வந்தது, முந்தினா அது கிடையவே கிடையாது. இதெல்லாம் நவீன ஒரு சுற்றுலா மாதிரி ஒரு படம் சம்பாதிக்கிறதா நவகிரக ஸ்தலம், நவகிரக டூர்லாம் கொண்டு போறாங்க அப்படிங்காங்க. அது உண்மையா? இல்ல சார், இப்போ
நம்ம தமிழ்நாட்டுல முன்னெல்லாம் கோவில் அவ்வளவு கூட்டம் இல்லை. இப்ப நீங்க பாக்குறீங்க ஒவ்வொரு கோவில்லையும் அவ்வளவு கூட்டம் இருக்கு. புரியுதுங்களா? கவர்மெண்ட்ல இருந்து எல்லாமே அவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க. என்ன பண்றது, பிரச்சனை அதிகம் ஆயிடுச்சு, அதனால மனுஷன் முறையிடுறாங்க. எனக்கு ஒரு பிரச்சனைனா மனுஷனாண்ட சொல்றதை விட சாமியாண்ட சொல்லாமன்னு போயிட்டு அங்க போய் சொல்லிட்டு இருக்கான். மத்தபடியா வேற என்னங்க நீங்க நினைக்கிற மாதிரி அந்த எண்ணத்தெல்லாம் எடுக்கல. இது ஒரு பண்பாடு கலாச்சாரம் சார்ந்த ஒரு கதை. இதுக்கு நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் தான் பண்ணணும் அப்படி இல்ல. இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அங்க எடுத்துக்கிட்டோம். மத்தபடி இங்க சொன்னாங்க சொல்ல எங்களுக்கு பேன் இந்தியா ஹிட் ஆகணும் இல்ல, தமிழ்நாட்டை மட்டுமே சொல்ல முடியாது, இந்தியாவுக்கு சொல்லணும். 2026ல தமிழக மக்களுக்கு ராகு கேது எப்படி மேடம்? இல்ல நானும் அரசியல் சொல்லல. படத்துல நீங்க ஏற்கனவே முதல் பாதியில படத்திலேயே நீங்க ராகு கேது வரலாற பாத்திருப்பீங்க. அவங்களுக்கு அநீதி செய்த சூரியனை எப்படியெல்லாம் பழி வாங்கணும் அப்படின்னு ராகு கேது டிஸ்கஸ் பண்ணதையும் நீங்க பாத்திருப்பீங்க. சோ சூரியன் மேல் நிழல் பட செய்யும் ராகு கேது படத்துல நீங்க அதற்கான பதில தெரிஞ்சுக்கலாம். இல்ல அவங்க பவர்ஃபுல் தானே ரெண்டு பேருமே, சூரியன் சந்திரன் ரெண்டு பேரும் பவர்ஃபுல் தான். அவங்க ரெண்டு பேருமே இவங்க பாதிக்கிறாங்க. சூரியன் இல்லாம காலையே ஒண்ணு பண்ண முடியாதுல்ல, சூரியன் பிரகாசமா இருந்தாதானே அதெல்லாம் விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சார் அத பத்தி பேசணும். முதல்ல விடியட்டும். ரஞ்சிதா ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தோம். ரஞ்சிதா பார்வதியா வராங்க. அந்த அம்மா டிராமா ஆர்டிஸ்ட் தான். கௌஷிகா அவங்க நம்ம ஓய்ஜிமேந்தர் சாருடைய ட்ரூப்ல நடிச்சிட்டு இருக்காங்க. கைலாசத்துல சிவன் வேஷம்ங்கிறதுனால நீங்க கைலாசம் வரைக்கும் போயிட்டீங்க, அவங்க இல்ல. இதுல பெரும்பாலும் நாங்க டிராமா ஆர்டிஸ்ட் அதிகமா யூஸ் பண்ணிருக்கோம். ஒரு 20 பேர் தான் இருக்கும் சீனியர் ஆர்டிஸ்ட் மேடம், இவங்கெல்லாம் மேல்தட்டு. அதுக்கப்புறம் கீழே ஒரு 15 பேர் இருக்காங்க டிராமாவிலே ரொம்ப வருஷமா நடிச்சவங்க. அது போக மீதி ஒரு 40-50 பேரை டிராமா ஆர்டிஸ்ட போட்டு நாங்க பண்ணிருக்கோம். யாருங்க? அந்த ஜோசியருடைய மனைவி. ஆமா, சுனந்தான் ஒரு அம்மா இன்னைக்கு என் குரூப்ல நடிச்சிருக்காங்க. இந்த பிள்ளைய எடுத்துங்களேன், ஹீரோயின் பண்றாங்க. நல்லா நடிச்சிருந்தாரு. யாரு? ஜோசியர். அவர்தான் ரைட்டர். அவர்தான் கேபி அறிவானந்தன். இன்னைக்கு புராண படம் அப்படின்னா நம்பர் 1 ரைட்டர் அவர் தான். நாடகமும் சரி, இது சீரியல் பண்றதுலயும் அவர் தான் நம்பர் 1 ரைட்டர். அவர் யாருன்னா நம்ம RS மனோகருக்கு 7 நாடகங்கள் எழுதி கொடுத்தவர், சங்கர் சாருக்கு படங்களுக்கு ஸ்கிரிப்ட் பண்ணவர், பாடல் எழுதினவர். நமக்கு இப்போ ஒரு 13 நாடகங்கள் பண்ணி கொடுத்திருக்காரு. இது முதல்ல எங்களுடைய 40 வருஷம் நான் இந்த நாடகத்துறையில இருக்கேன். அவரு எனக்கு 13 நாடகங்கள் எழுதிருக்காரு. முதல் படம் இது ஒண்ணுதான். இதான் ஃபர்ஸ்ட் படம் நான் கொண்டு வருவேன். இந்த முயற்சி எங்களுக்கு வெற்றி அடைஞ்சிச்சுன்னா அடுத்து முருகனுடைய பிஜேபி லீடர் யாராவது மூவி பார்க்க இந்த மாதிரி மூவியெல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து பிஜேபி சார்ந்தவங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்க சாமி கும்பிட மாட்டீங்களா? என்ன சாமி கும்பிடுறீங்க வேற மாதிரி போயிடுறீங்களே, ப்ரமோஷன்ஸ்ல போயிடுவாங்க. அதனாலதான் நாங்களே அது எல்லா கட்சியிலயும் சாமி கும்பிடுறாங்க, ப்ரமோஷன்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில மூவிஸ் இப்படிதான் போனதுல நீங்க கூட ஒரு மூவி வந்திருப்பீங்க, அது அவங்க பண்ணாங்க. இந்த ராகு கேது தோஷம் இல்லாத ஆளே இல்ல. மதம் கூட தாண்டி நீங்க வந்து இந்துவா இல்லாதாலும் கூட உங்களுக்கு நவகிரகங்களுடைய தோஷ நிவாரணிக்கு எத்தனையோ பேர் வர்றாங்க. முஸ்லிம் எத்தனை பேர் நீங்க போய் பாருங்க, காலத்துல பாருங்க, திருநாகேஸ்வரம் பாருங்க, எல்லாருமே வராங்க சார். எல்லாரும் அதாவது அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த இது தவிர இது வந்து அந்த ராகு கேதுங்கிற சப்ஜெக்ட் எடுத்து அவர் எடுத்த படம். சோ படத்தை தான் நம்ம ப்ரமோட் பண்றோம். கொஞ்சம் எங்களுக்கு சொல்லிட்டாரு முருகர் படம் தான் எடுக்க போறாங்க. ஆமா, அடுத்து நீங்க என்ன நடிக்க ஆசைப்படுறீங்க? என்னோட தலைமுறைக்கு இப்ப நான் வந்து முருகா அமரா அப்படின்னு ஞானபுரத்தை தேடிட்டு அவரு பின்னாடி ஓடுன அம்மா கேரக்டர் தான், பார்வதி தான். என்னங்க விரும்பி கேட்டுக்கிறேன். வள்ளி தேவாயினியா இருக்க முடியாது இல்லங்க மேம். இப்போ சோசியல் மீடியால வந்து யாருனாலும் ஆக்டர் ஆகலாம்னு ஒரு செக்மெண்ட் இப்போ இருக்கு. அவங்க சப்போஸ் சோசியல் மீடியா ஃபேமஸ் ஆயிட்டா உடனே இண்டஸ்ட்ரியில வந்து அவங்களோட தூக்கி போட்டுறாங்க. சோ நீங்களா சீனியர், இத பத்தி என்ன ஒப்பீனியன் பண்றீங்க? இல்ல ரொம்ப நல்ல விஷயங்க. இப்போ எனக்கு முன்னாடி வந்த தலைமுறையில பாத்தீங்கன்னா சினிமாவுக்குள்ள வருது அவ்வளவு கஷ்டம். அந்த ஏவிஎம் உலகம் சுத்திக்கிட்டு இருக்கும். அந்த கேட்டு வழியா உள்ள வருதுங்கிறது குதிரை கொம்பா இருந்துச்சு. என்னோட தலைமுறையில பாத்தீங்கன்னா நான்லாம் அப்படி கஷ்டப்பட்டு வரல.
ஈஸியா தான் வந்தேன். நான் வந்து காம்பேரா ஒர்க் பண்ணி, டிவில கொஞ்சம் ஒர்க் பண்ணி, ஈவெண்ட்ஸ் ஒர்க் பண்ணி, அங்கெல்லாம் என்ன பார்த்தவங்க மெயின் மாடலிங்ல இருந்து அப்படியே நம்ம என்ட்ரி ஆகிறோம். அதை விட இப்போ இன்னும் ஓபன் அப் ஆயிருக்குங்கிறத நான் ரொம்ப நல்ல விஷயமா ஃபர்ஸ்ட் பாக்குறேன். ரெண்டாவது, நீங்க ஏன் ஆர்டிஸ்ட பத்தி சொல்றீங்க? இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா மூலமா யார் வேணா ஜேர்னலிஸ்ட் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் கூட இன்னைக்கு வந்திருக்கு. அதுவுமே வந்து ஒரு நல்ல விஷயமா தான் நான் பாக்குறேன். பிகாஸ் ஒருத்தர் ஏதாவது தவறான செய்தி சொன்னாங்கன்னா உடனடியா அந்த தவறான செய்திக்கு மறுப்பான செய்தி கூட இன்னைக்கு வந்துருது. முன்னாடி எல்லாம் ஆர்டிஸ்டுங்களை பத்தி கிசு கிசுவெல்லாம் எழுதுவாங்க. இப்பெல்லாம் யாரும் எழுத வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. அவங்க வீட்டுல என்ன நடக்குது, அவங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு அவங்களே ஷேர் பண்ணிக்கிறாங்க. சோ யாருமே வந்து பொய் செய்தி எல்லாம் வந்து ரொம்ப பரப்ப முடியாது. சோ ஐ திங்க் திஸ் ஓபன்னஸ் இஸ் குட். இன்னொன்னு, திறமை இருந்தும் குடத்தில் இருக்கும் குத்து விளக்காக பல பேர் ஒரு காலத்துல இருந்தாங்க. இன்னைக்கு யூடியூப், இன்ஸ்டாகிராம் போன்ற விஷயங்கள்னால அந்த திறமை வெளியே தெரியுது அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். ரொம்ப நன்றி.